மேகதாட்டு அணை கட்டக்கூடாது என்பதும், காவிரி நீரை நம்ம காப்போம் என்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி வெகு காலமாக, இன்றைக்கு தான் மேகதாட்டு பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா காவிரி காப்போம், கரம் கோப்போம், காவிரி காப்போம், கரம் கோப்போம், தாமிரபரணியை காப்போம், கரம் கோப்போம், பாலாற்றை காப்போம்னு எத்தனையோ நடைபயணங்களையும் பயணங்களையும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக 2017 செய்து கொண்டிருக்கிறார்கள். பசுமை தாயகம் மூலமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாகவும். மேகதாட்டு அணை எப்பேற்பட்ட பிரச்சனை, அதனால் தமிழ்நாடே பாலைவனமாகும் என்ற அபாயத்தை முதலில் தமிழ்நாட்டுக்கு தெரிவித்தவரே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். இல்லைன்னா அதை பத்தி யாரும் பேசியிருக்கு போல, அது தீர்மானமா ஏதோ சட்டமன்றத்தில் ஏற்றிட்டாங்கன்னு எல்லாரும் சும்மா இருந்திருப்பாங்க. ஆனா மேகதாட்டு என்பது மிகப்பெரிய பிரச்சனை, நமக்கு சாப்பாட்டுக்கும் குடி தண்ணீருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட போகிறது என்ற விஷயத்தை முதலில் தமிழ்நாட்டுக்கு தெரிவித்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அவருடைய கோரிக்கை, அவருடைய ஆலோசனை தமிழக அரசுக்கு என்னவென்றால், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள், எல்லாரிடமும் பேசுங்க, அதுக்கு ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கி இதற்கு நம்ம போய் டெல்லியிலையோ இல்லைன்னா மத்திய அரசை போய் பார்க்க வேண்டும். அதை விட முக்கியமான விஷயம், சட்ட முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும். பல கேஸை போடுங்க, என்வாயன்மெண்ட்டுக்காக கேஸ், சுற்றுச்சூழல் சம்பந்தமாக அதுக்கு நிறைய வழக்குகளை இந்த மேகதாட்டு கட்டக்கூடாது என்று நாம் அதை பதியப்பட வேண்டும். ஏன்னா மேகதாட்டு அணை கீழே கட்டிவிட்டார்கள் என்றால் 12,500 ஏக்கர் தண்ணீரில் மூழ்கிவிடும். அந்த 12,500 ஏக்கரும் ஒரு மிகப்பெரிய உயிரி பன்மைய பூங்காக்கள் இருக்கக்கூடிய இடம். 3 மிகப்பெரிய பூங்காக்கள், அதாவது பயோடைவர்சிட்டி பார்க்ஸ் அங்கே இருக்குது. புலிகள் காப்பகம் இருக்கிறது, காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி அங்கே இருக்கிறது. அப்புறம் அந்த மாதிரி நிறைய பிலிகினி அந்த மாதிரி சாங்சுவரிஸ், வனவிலங்குகள் காப்பகம்லாம் அங்கே இருக்கு. அந்த 3 காப்பகங்களும் 3 உயிரி பன்மைய பூங்காக்களும் 12,500 ஏக்கரில் தண்ணீரில் மூழ்கிவிடும் என்ற விஷயத்த நம்ம வெளியில எடுத்து சொல்லி அதுக்கான சட்ட முன்னெடுப்புகளை கேஸை ஃபைல் பண்ணணும். அதே போல மேகதாடு கட்டினா எங்க தண்ணி வராது. இன்றைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. மேகதாட்டு விவகாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான கேள்விகளை எழுப்பியது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அவர் கேட்ட கேள்விக்கு தான் அமைச்சர்கள் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மேகதாட்டு அணை கட்டப்பட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிடம், அதாவது கடைமடை மாநிலத்திடம் அனுமதி வாங்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. உடனே வாங்க வேண்டான்னு அவர் சொல்லிட்டாரு அமைச்சர். கடைமடை மாநிலத்தின் அனுமதி தேவையில்லை அப்படின்ற விவாதத்தை 2 நாள் முன்னாடி சொல்றாரு. ஆனா இப்ப இல்ல அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க, ஆனா சட்டப்படி, தார்மீக ரீதிப்படி மட்டுமல்ல, சட்டப்படி கடைமடை மாநிலத்தின் அனுமதி இல்லாமல் முதல்மடை மாநிலங்கள் எந்த ஒரு கட்டுமான பணியையும் எந்த ஒரு படுகை நதிநீர் படுகையில கட்ட முடியாது. அதனால அதை அமைச்சர் சொன்ன தகவல் அது உண்மைக்கு புறமான ஒரு தகவல். அடுத்தது இன்னொரு கேள்வி, துணை கேள்வி நிறைய எழுப்பியிருக்கிறாரு. அந்த கேள்வியில டிபிஆர், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது விரிவான தகவல் அறிக்கையை, திட்ட மதிப்பீடு அறிக்கையை விரிவான திட்ட மதிப்பீடு அறிக்கையை கர்நாடக அரசு எடுப்பதற்கு அனுமதி மத்திய அரசாங்கம் வழங்கிவிட்டதா? இதே டிபிஆர், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை எடுப்பதற்கு காவிரி நதிநீர் ஆணையமோ உச்ச நீதிமன்றமோ கர்நாடக அரசு அனுமதி வழங்கி இருக்கிறதா என்று கேட்டால், இன்றைக்கு அந்த நீர்வளத்துறை இணையமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு, நேற்றே சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட எந்த ஒரு அனுமதியும் மேகதாட்டு விவகாரத்துக்கோ இல்லை அப்படி டிபிஆர், மேகதாட்டு அணை கட்ட வேண்டுமா வேண்டாமா என்ற டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது விரிவான திட்ட அறிக்கை மதிப்பீட்டுக்கு கர்நாடகத்துக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்ற ஒரு பதிலை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் கேள்விக்கு பதில் அமைச்சர் அனுப்பியிருக்கிறார். இப்படின்னா என்ன அர்த்தம்? மேகதாட்டு அணை கட்ட முடியாது, ஒரு செங்கலை கூட அவங்க எடுத்து வைக்க முடியாது. டிபிஆருக்கே அனுமதி இல்லைன்னும் பொழுது அணை கட்ட எப்படி அனுமதி இருக்கும்? அதனால்தான் இவங்க சொல்றாங்க அணை மேகதாட்டு வேணான்னுட்டாங்க. மத்திய அரசாங்கமும் சரி, காவிரி நதிநீர் ஆணையம் சரி, உச்ச நீதிமன்றமும் சரி, எந்த அறிக்கைக்கும் அனுமதி கொடுக்கலங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு மேகதாட்டு பத்தி நம்ம போய் பேசிட்டு இருக்கணும்? எதுவும் தேவையில்லை. மேகதாட்டு நோ நீட் மேகதாட்டு, அவ்வளவுதான். இது இந்த கேள்விக்கு மருத்துவர் அன்புமணிக்கு நீங்க கண்டிப்பாக கேளுங்க. அது மாதிரி தொடுத்திருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில் எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா படிச்சேன். ஆக்சிஜன்ன்றது அந்த பிராணவாயு, அது சுற்றி இருக்கிற ஆக்சிஜனோ இல்லை கீழே இருக்கிற பிராணவாயு மூலமாக நல்ல தண்ணியாக ஆக்கி இன்னொரு வழியாக வெளியில் கொண்டு வராங்க.
அதுக்கப்புறம் வெளியில வந்தப்புறம் அதில் குளோரின் கீரின் சேர்த்து அதை சுத்தம் பண்ணி திருப்பி கொண்டு போய் சனத்குமார் நதியில கலக்குறாங்க. இதுதான் இதோட வேலை. அப்படி யோசிச்சு பாருங்க, இருக்கிற 33 வார்டில் 19 வார்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சாக்கடை தண்ணி மட்டும்தான் இங்க ப்ராசஸ் ஆகுது. எது? தர்மபுரி சுத்திகரிப்பு நிலையத்துல. மிச்சம் இருக்கக்கூடிய 14 வார்டு 14 வார்டு இருக்கக்கூடிய 5500 கனெக்ஷன் வீடுகளோ குடும்பங்களோ பிளாட்டுங்களோ எல்லாமே இருக்குன்னா அந்த தண்ணி எங்க போகுதுன்னா அதுவும் சனத்குமார் தான். சனத்குமார் நதிக்கு போகுது. என்னது? ராமகால் ஏரிக்கு. இப்ப ராமகால் ஏரிக்கு போகுது. அதாவது இங்க சுத்திகரம் பண்ண தண்ணிய சனத்குமார்ல போகுது. அதே போல இந்த சுத்திகரிக்கப்படாத மிச்சம் இருக்கிற தண்ணி பாருங்க 14 வார்டுல இருக்கு, அதுவும் திருப்பி இங்கதான் இந்த இதுக்கும் ராமகால் ஏரிக்கும் போயிட்டு இருக்கு. அப்பனா நீர்நிலைகளுக்கு சாக்கடை தண்ணி தான் போயிட்டு இருக்கு.